3 கோடி செலவு பண்ணி டெல்லி கவர்மெண்ட் வந்து இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற மெத்தடை வந்து வச்சு டெல்லியோட பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணாங்க. பட் அது ஃப்ளாப் ஆயிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளவுட் சீடிங் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கணும். அதாவது ஆர்டிஃபிஷியலாக ரெயினை கிரியேட் பண்ணுறது. அதாவது கிளவுட் சீடிங் அப்படின்னா கிளவுடை வந்து ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டெட் ஒரு சில்வர் அயோடைட் அப்படிங்கிறது ஒரு சால்ட் பார்ட்டிக்கிள், அதை ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஏரோப்ளேன் மூலமாக போய். இது வந்து அந்த க்ளவுடை ரெயின் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஆனால் டெல்லி கிளவுட் சீடிங்கில் என்ன வந்து அது ஃபெயில் ஆக வச்சுது அப்படின்னா, கிளவுட் சீடிங் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா கிளவுட்ஸ் வந்து திக்காக இருக்கணும். ஆனால் டெல்லியில் வந்துட்டு கிளவுட்ஸ் வீக்காக இருந்தது. மாய்ஸ்சர் லெவல் வந்து ஹையாக இருக்கணும், ஆனால் அங்கே மாய்ஸ்சர் லெவல் லோவாக இருந்தது. அட்மாஸ்ஃபியர் வந்து சூட்டபிளாக இருக்கணும். பட் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது. இந்த ரீசன்னால தான் வந்து அங்கே கிளவுட் சீடிங் வந்து ஃபெயில் ஆச்சு. 3 கோடி செலவு பண்ணி இதை பண்ணியிருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஏன்னா அங்கே பொல்யூஷன் அந்தளவுக்கு இருக்குது. அந்த டைமில் ரெயின் வரப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இது பண்ணாங்க. பட் நம்ம எவ்வளோ தான் ஆர்டிஃபிஷியலாக மழையை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாலும் நேச்சரும் நம்மளுக்கு அதுக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். இந்த மெத்தட் வந்து இந்தியாவில் தான் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய கண்ட்ரீஸில் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இதே மாதிரி தான் நேச்சர் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். டெல்லியில் வந்து அது ஃபெயில் ஆனதுக்கு இதுதான் வந்து ரீசன். தேங்க்யூ.